எனக்கு அப்போ தமிழும் தெரியாது, தண்ணி வாடா போடா அவ்வளவுதான் தெரியும். அப்புறம் எடுத்தோடனே ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் டயலாக் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியாது. பட் எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்க்கணும், யார் இந்த பொண்ணு, பஞ்சாபி பொண்ணாமே, தமிழே தெரியாது, எப்படி ப்ராம்ப்டிங்ல இப்படி எல்லாம் டயலாக்ஸ் பேசுறேன்னு எனக்கே அது தெரியாது எப்படி ஆச்சேன்னு. ஸோ பட் அந்த சீரியல் வந்து இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப பாப்புலரான, ஏன்னா லேட் 90sல லிட்டரலி ஐ grew up acting in கங்கா யமுனா சரஸ்வதி. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே நிறைய இருந்திருக்கும் அதுல. சின்னதுல இருந்து பெருசாற வரைக்கும் கங்கா யமுனா சரஸ்வதி அவங்க தான், அந்த டீம் தான், அந்த ஷூட்டிங் ஸ்பாட் தான் என் ஃபேமிலி அண்ட் ஹவுஸ். அதுதான் எனக்கு தெரியும். சித்தாரா ஆகட்டும், ரேணுகா ஆகட்டும், நிறைய பேர் அதுல வந்து எம்எஸ்வி அவர்கள், எம்எஸ்வி ஐயா வந்து அந்த சாங் இப்போ வரைக்கும் ஃபேமஸ். அந்த சாங் வந்து விஜய் சார் படத்துல வந்து விவேக் சார் வந்து காமெடியா யூஸ் பண்ணிருப்பாரு, நீங்க பாத்தீங்க? ஆமா ஆமா. ஆக்சுவலி விவேக் சாரோட ஒரு சின்ன ஒரு சீரியல் பண்ணேன், 9 எபிசோட்ஸ், சூப்பர் காப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு பண்ணேன் நான் நடுவுல, வித் அலாங் வித் கங்கா யமுனா சரஸ்வதி டைம்லயே தான் பண்ணேன். ரொம்ப நல்லவர் சார். அவரும் வந்து படம்லாம் ஆஃபர் பண்ணாரு. பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு. ஓ, ஆஃபர் பண்ணாரு அவரு நடிக்கிறதுக்கு? ஏன்னா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் தெரியும், பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்துமதி மேடம் கங்கா யமுனா சரஸ்வதியோட சீரியல் ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவங்க கிட்டதான் வந்து எல்லாரும் போன் பண்ணி கேட்பாங்க, இந்த பொண்ணு புது பொண்ணு எங்களுக்கு வேணும், மற்ற சீரியல்ஸோ ஒரு படத்துக்காக. பட் எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஸோ அது அவங்க கிட்ட சொல்லி அப்புறம் அவங்கதான் என்ன சேஃபா அவங்க பத்திரமா அவங்க சீரியல்லே வச்சுட்டாங்க. அவங்களோட அந்த பிராண்ட், அவங்க கம்பெனில அடுத்த சீரியல் எப்போ எடுத்தாங்களோ திருப்பி என்னையே தான் வச்சு எடுத்தாங்க. எனக்கு என் கம்ஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைச்சேன்.